வணக்க மக்களை, நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 24 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு கோவில்ல நின்னுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, நீ தான் உன் மாப்பிளைய ரொம்ப நம்புற. அவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கறத பத்தி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, அவன் தான் இந்த சேதுபதியோட பேரனே. உனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட மாப்பிள்ளை என்கிட்ட உண்மையை சொல்றதா சொல்லியிருக்காரு. நீ தேவையில்லாம மாப்பிள்ளைய பத்தி இப்படி தொடர்ந்து குறை சொல்றத நிப்பாட்டு. மாப்பிள்ளை என்னைக்குமே எனக்கு எந்த வகையிலயுமே துரோகம் பண்ண மாட்டாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, ஒருவேளை உன் மாப்பிள்ளை உன்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அது ஏன் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சொல்லணும்? எதுக்காக தெரியுமா? உனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை அவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன். அதனாலதான் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு உண்மைய சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நீயும் சரின்னு சொல்லி தலையாற்ற. இங்க பாருக்கா, உன்னோட இந்த இன்னசென்ட்ட அவன் ரொம்பவே பயன்படுத்திக்கிறான். உனக்கு உண்மை தெரியும் பொழுது நீ ரொம்பவே வருத்தப்பட போற பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ தேவையில்லாம வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்லாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிய வரும், அப்ப நீ வருத்தப்பட போற பாரு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கண்ட மேனிக்கு நீ என்கிட்ட வந்து என் மாப்பிள்ளைய பத்தி தப்பா சொல்லாத, அதோட நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. அப்ப ஊர் தலைவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரெடி ஆயிட்டுமா, நீங்க வந்தீங்கன்னா சாமி கும்பிடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க போனதும் எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ராஜா வந்துட்டு போயிட்டு அக்னியில உட்கார்றாரு. அந்த இடத்துல உட்காந்துட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காருல்ல, இங்க ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவில் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப ஒரு லேடி அங்க இருந்து வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி என் பிள்ளைய கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா, நான் போயிட்டு அர்ச்சனை ஜாமா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இல்ல இல்ல தம்பி, ஒரு 5 நிமிஷம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், நான் போயிட்டு பூஜை சாமா வாங்கிட்டு வந்துருவேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழந்தைய வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த லேடி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோ வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. என்னடா இது, இவரு குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு, யாரோட குழந்தையா இருக்கும், பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்காங்களே ரெண்டு பேருமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஹீரோ கிட்ட போறாங்க. போயிட்டு, யாரோட குழந்தை இது, நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒருத்தவங்க அர்ச்சனை ஜாமா வாங்க போறேன்னு சொன்னாங்க, செத்த நேரம் இந்த குழந்தைய என் கையில வச்சுக்க சொன்னாங்க, அதான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா, இந்த குழந்தையோட உங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, செல்ஃபி எடுத்தா கண்டிப்பா அவங்க அம்மா ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன், வா போட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிக்கு நிக்கிறாங்க. இத வந்து தூரத்துல இருந்து பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம், ரெண்டு பேரையும் இப்படி ஒத்துமையா பாக்குறது. அதோட நம்ம ஹீரோவோட முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்கும் நம்ம பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ரேவதி போட்டோ எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த போட்டோல எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் சூப்பரா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் போட்டோ எடுத்து முடிச்சுட்டு, இங்க பாருங்க, பாத்தீங்களா குழந்தையோட எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு, இதே மாதிரி நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப ஹீரோ சிரிக்கிறாரு. பாட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த அம்மா வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, ரொம்ப நன்றி சார் குழந்தைய பாத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க. அப்ப அந்த
லேடி வந்துட்டு குழந்தைய வாங்கிக்கிட்டு போறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த போட்டோ நல்லா இருக்கா பாரு அப்படின்னு. அப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னையா என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப பாட்டி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, எத்தனை நாள் தான் அடுத்தவங்க குழந்தைய வச்சு நீங்க ரெண்டு பேருமே விளையாண்டுகிட்டு இருக்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி வந்து, சீ போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, என்ன பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லையா, அபிராமியோட ஆசை என்ன தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. தீபா சாகும் பொழுது என்ன சொல்லிட்டு இறந்தா, நீ ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இறந்தா. அதே ஆசை எங்களுக்கும் இருக்காதாயா, எப்பதாயா நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்க போற. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இப்போதைக்கு நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த குழப்பத்துல வேற இருக்கேன், இதுல வேற இது வேறையா பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி அதுக்காக இப்படியே உன்னோட வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, இங்க பாரு நீயும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ல. ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் அத்தை கிட்ட கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையை சொல்ல போறேன், உண்மையை சொன்னதோட அத்தை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல, ஒருவேளை என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா ரேவதிக்கு எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, இதனால ரேவதி ரொம்ப பாதிக்கப்பட போறா, அதை நினைச்சாதான் பாட்டி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, என் உயிரை கொடுத்தாவது உங்க ரெண்டு பேருமே நான் சேர்த்து வைப்பேன், ஈஸ்வரியோட கால்ல விழுந்தாவது அவளோட மனசை மாத்துறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கண்டிப்பா அத்தை மனசு மாறுறதுக்கு துளி அளவு கூட இல்ல பாட்டி, அந்த அளவுக்கு அத்தை கோவத்தோட இருக்காங்க பாட்டி, கண்டிப்பா அவங்க மாற மாட்டாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி அதெல்லாம் மாறுவாயா, நான் எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வச்சு அவளை மாத்துறையா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா சரி வா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரத்துல நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்ற, அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளு அப்படின்னு சொல்ற, ஆனா பாத்தியா எப்ப பார்த்தாலும் இந்த பரமேஸ்வரி உன் மருமகன் கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் என்ன, இங்க பாருக்கா அவர் தான் உண்மையான பேரன், அதனாலதான் அந்த பாட்டி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான். சரி உண்மையான பேரன் அப்படின்னு ஒருத்தன் வருவானே அவன் எங்கக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அதான் மாப்பிள்ள கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட என்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் இப்ப பேசுறது எல்லாமே உனக்கு தேவையில்லாம தான் தெரியும், உனக்கு உண்மை தெரியும் பொழுது தங்கச்சி சொன்னாலே நம்ம நம்பாம இருந்துட்டோமே அப்படின்னு நீ வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கும்பாபிஷேகம் முடியட்டுண்டி கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, சே நம்ம என்ன சொன்னாலும் இந்த அக்கா கறி கொஞ்சம் கூட செவி சாய்ச்சி கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வில்லிக்கு வந்துட்டு சரியான காண்டு, என்னடா இது நம்ம என்ன நினைச்சாலுமே இந்த கும்பாபிஷேகம் நிக்காது போலயே, சரி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு வில்லி நேரா அவங்க புருஷனை போய் பாக்குறாங்க. அவரு நேரா சந்திராவை பார்த்து, என்னாச்சு உன் முகமே சரியில்லையே, ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏங்க அப்புறம் நான் டென்ஷனா இல்லாம அப்புறம் எப்படிங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்காது, அதுக்காக நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்களும் அத்தையும் சொன்னீங்க, ஆனா கடைசியில எந்த பிளானுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, என்னதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணி வச்சிருக்கோம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீங்க பண்றது, இந்த கும்பாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு அதெல்லாம் அத்தை எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க, நீ அமைதியா போயிட்டு நின்னு, நான் ஒரு டைம் மட்டும் சொல்லுவேன், அந்த டயத்துல மட்டும் உன் அக்கா காரிய விட்டு தள்ளி நின்னா போதும். இது கேட்டதும் நம்ம வில்லி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா நான் சொல்ற நேரத்துக்கு மட்டும் அந்த இடத்த விட்டு நீ விலகி நின்னா போதும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம வில்லியும், சரிங்க அப்ப ஏதோ செமையா பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரியே நீங்க சொல்ற நேரத்துக்கு நான் விலகி நிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போய் நிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுது அப்படின்னு வில்லி ரொம்ப ஜாலியா அந்த இடத்துல நிக்கிறாங்க. அதே நேரத்துல
ஈஸ்வரி நேரா அவங்க அக்காவை பார்த்து, இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கியே, எங்க தாண்டி போற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லக்கா, கோவில்ல நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு, அதான் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு வந்தேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ரேவதி சொல்றாங்க, சித்தி, அம்மா, இது மாதிரி சித்திக்கு வந்துட்டு நம்மளை தவிர்த்து இந்த கோவில்ல நிறைய பேரு தெரியும் போல, எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய், என்னடி அக்கா காரிக்கிட்டே தேவையில்லாம என்னடி என்ன பத்தி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சித்தி, உங்களை எதுவும் நாங்க தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, நீங்க எல்லாருமே என்ன பத்தி அக்கா காரிக்கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கறது தானே எப்ப பார்த்தாலும் வேலை. இங்க பாருக்கா, உன் பொண்ணுங்க சொல்றாங்க அப்படின்னு என்னைக்கும் நம்பிராத. உன் பொண்ணுங்களுக்கு என்ன சுத்தமாவே கண்டாலே பிடிக்கல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாண்டி, ஏண்டி, நீ இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்துட்டு உங்களுக்கு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறது தான் எனக்கு வேலையா? சாப்பிட கொஞ்சம் இருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமாமா சித்தி, எதுவும் பேசாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இது மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே போயிட்டு முளைப்பாரி எடுக்க போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, முளைப்பாரி எடுக்க பார்க்க வரலையாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப எல்லாருமே முளைப்பாரி எடுக்கும் பொழுது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல நிக்க, ஹீரோ நேரா ஹீரோயின் போயிட்டு, இப்ப எதுக்கு நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா, முளைப்பாரி எடுக்க போகலையா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, போன வாட்டி நான் முளைப்பாரி எடுக்கும் பொழுது முளைப்பாரி கீழே விழுந்துருச்சுல்ல, அதை நினைச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, போன வாட்டி யாரோ தட்டி விட்டாங்க, அதனாலதான் உன் முளைப்பாரி கீழே விழுந்துருச்சு. மத்தபடி உன் முளைப்பாரி தானா ஒண்ணும் கீழே விழுகல, அது ஒருத்தவங்களோட திட்டத்தால கீழே விழுந்துச்சு. நீ கவலைப்படாத, நீ போயிட்டு முளைப்பாரிய தூக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அங்க போயிட்டு நம்ம பாட்டி கிட்ட, பாட்டி, நீங்களே முளைப்பாரி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட தலையில முளைப்பாரி எடுத்து வைக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, போன வாட்டி முளைப்பாரி விழுந்ததுனால எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஒருவேளை முளைப்பாரி கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயமா இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி முளைப்பாரி கீழே விழுந்ததோட நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துல ரொம்ப பெரிய கெட்ட சகுனம் நடந்துச்சு. இது மாதிரி அபிராமி அத்தை வந்து இறந்துட்டாங்க. அதனாலதான் பாட்டி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாத, அதான் என் பேரன் இருக்கான்னு, அவன் வந்துட்டு இந்த வாட்டி ரொம்பவே பாதுகாப்பா எல்லாமே பண்ணி வச்சிருக்கான், நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல, எல்லாருமே முளைப்பாரி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அங்க ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்காக நான் ஒரு ஆளை செட் பண்ணிட்டேன். மயில கேக்குறாரு, என்ன சகல சொல்றீங்க, யார செட் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துல எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நான் அதிகாரிகளை அலர்ட் பண்ணேன்னு. ஆனா அந்த அதிகாரிகளை இந்த விருமன் திட்டம் போட்டு அனுப்பிட்டான். அதுக்காக நான் மஃப்டில ஒருத்தவங்களை ரேவதி கூட அனுப்பியிருக்கேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, அப்படியா சகல, எங்க நீங்க அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு நானும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். நீங்களும் சூப்பரா மாசான ஒரு சீனை தான் பண்ணிருக்கீங்க, சரிங்க சகல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த கோவில், இந்த இடத்த நம்ம பாத்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான வேலை. மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கலாம், இந்த வாட்டி யாருனாலையும் இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா மயிலு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இந்த வாட்டி யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு கும்பாபிஷேகம் நல்லா நடக்க போகுது அப்படின்னு இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க நினைக்கிறது நடக்க போறதே இல்லை அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.